ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி அன்கேனி கவுண்டர் சீசன் 2 6வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ ஜெயில இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். அப்ப உள்ள சைரன் சத்தம் அடிக்குது. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதே சமயத்துல உள்ள இருக்கிற சியோக்கு மரண மாசா ஓடி வராரு. ஒரே ஜம்ப் தான். மொத்த ஜெயிலையும் தாண்டி நம்ம ஹீரோக்கு முன்னாடி தான் வந்து நிக்கிறாரு. இத பாக்குற ஹீரோக்கு டெட் ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாம சியோக்கோட கண்ணு ரெட் கலர்ல இருக்கிறதையும் ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. சோ சியோக்கு ஈவில் ஸ்பிரிட்டா மாறிட்டாரு அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அப்ப உள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் இவனும் நம்மளுக்கு ஆகாதவன் தான், ஹீரோவையும் போட்டு தள்ளு அப்படின்னு சியோவோட மண்டையை கழுவுது. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் நீ பண்றது இல்ல, உனக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் பண்ணுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் நான் சரி பண்றேன் அப்படின்னு பக்கத்துல வரான். ஆனா சியோக் சைக்கோகினிசஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ஹீரோவை தூக்கி போட்டுறான். அப்ப சியோக்கு இருந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, இதுக்கு மேல என்னோட வழியில குறுக்க வந்துடாத அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப பாப்பாரு. ஹீரோவும் தடுக்கலாம்னு முயற்சி பண்ணுவான். ஆனா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சைக்கோகினிசஸ் பவரை யூஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல சியோக்கு அங்க இருக்கிற பேரிகேட்டை வச்சு மொத்தமா நம்ம ஹீரோவை லாக் பண்ணிடுறான். இதனால வேற வழி இல்லாத ஹீரோ அங்க டெரிட்டரியும் கிரியேட் பண்றாரு. அதனால சிவனேன்னு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு இந்த ஈவில் ஸ்பிரிட் ஸ்பாட் ஆயிருது. இருந்தாலும் சியோக்கு ஈவில் ஸ்பிரிட்டா யாருனால இமேஜின் பண்ண முடியல. ஹீரோவும் அவனோட பவரை யூஸ் பண்ணி மொத்த பேரிகேட்டையும் தெரிக்க விட்டுறான். அப்போ கரெக்டா ஒரு போலீஸ்காரன் ஹீரோவை ஷூட் பண்ணலான்னு வரும்போது நம்ம சியோக்கு தான் நடுவுல வந்து புல்லட்டை வாங்கிக்கிறாரு. என்னதான் அவர் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா இருந்தாலும் அவருக்குள்ள இன்னும் அந்த நல்லவன் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கான். அதுக்குள்ளேயும் நிறைய போலீஸ்காரங்க வெளியே வர ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோ அவங்களை கண்ட்ரோல் பண்ற டைம்ல சியோக் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. வெளியே வந்த சியோக் அங்கிருந்து ஒரு ட்ரக் எடுத்துட்டு போறத கார்ல உட்கார்ந்து வேங்கும் வெள்ள மண்டச்சியும் பார்த்துட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சியோக்க ஃபாலோவும் பண்றாங்க. இப்போ வேர் ஹவுஸ்ல இருந்து நம்ம ஹீரோயின் அரக்க பறக்க கிளம்புறா. பின்னாடியே மாவோக்கியும் வாங்கும் தான் வராங்க. மாவோக்கினால ஏத்துக்கவே முடியல. உண்மையை சொல்றே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆமா நான் பார்த்தேன், சியோக்கு தான் இப்ப ஈவில் ஸ்பிரிட்டா இருக்கான், நம்ம சீக்கிரம் அவனை புடிச்சாகணும். அது மட்டும் இல்லாம இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பார்க் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. மோடாக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். பாங் இருந்துட்டு இந்த சரௌண்டிங்ல எங்கேயுமே எனக்கு ஸ்மெல் அடிக்கல அப்படின்னு சொல்லிடுறான். சோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்தியும் டெரிட்டரி கிரியேட் பண்ணி செக் பண்ணி பாக்குறா ஹீரோயின். அவனாலேயும் எந்த ஈவில் ஸ்பிரிட்டையும் ஸ்பாட் பண்ண முடியல. நம்ம மோடாக் டிடெக்டிவ்ங்கறனால அவன் நேரா உள்ள போய் பார்க்கோட கண்டிஷனையும் செக் பண்றான். மோடாக்குக்கும் நல்லாவே புரிஞ்சிருது இங்க சியோக்கு வரல அப்படின்னு. அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறான். இவன் எங்க போயிருப்பான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அதனால ஹீரோ ஹீரோயின் மட்டும் அவனை தேடிட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்துல சியோக்கோட அம்மா கிட்ட ஜூனியர் டிடெக்டிவும் இன்னொரு காப்பும் சியோக் ஜெயில இருந்து தப்பிச்ச விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. பாவம் அவங்க அம்மானால ஏத்துக்கவே முடியல. என்ன ஆனாலும் சரி உங்களை பார்க்க வந்தா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஆல்ரெடி நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க. எல்லாருமே சியோக் அங்க வருவான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் சியோக்கோட அம்மா விண்டோ கிட்ட நின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்ப கரெக்டா சியோக்கும் அதே ரூம்குள்ள இருந்தா வெளியே வராரு. இவங்க அம்மாக்கு சரியான ஷாக் ஆகுது. ஏன்டா இப்படி பண்ணன அப்படிங்கிற மாதிரி அவங்க பையன்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பையனை இவங்களுக்கு இப்படி பாக்குறதுல விருப்பமே இல்ல. சரி வெயிட் பண்ணு, உனக்கு பிடிச்ச ஃபுட் செஞ்சு தரணும் அவங்களும் பாசமா போய் செய்யறதுக்கான வேலையை பாக்குறாங்க. பட் சியோக் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதே டைம்ல வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க போலீஸ்காரங்களுக்கு வாக்கி டாக்கில காணாம போன வண்டி சியோக் வீட்டுக்கிட்ட கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. அப்ப கரெக்டா சியோக்கும் அந்த வீட்ல இருந்து வெளியே வரான். எல்லா போலீஸ்காரங்களும் சியோக்க லாக் பண்றாங்க. ஆனா இவன் சைக்கோகினிசஸ் மெத்தடை யூஸ் பண்ணி அவனுக்கு கன்னாலேயே அவனுக்கு ஷூட் பண்ண வைக்க ட்ரை பண்றான். இதுலயும் பாதி போலீஸ்காரங்க மேல மிதந்துட்டு வேற கிடக்குறானுங்க. இதை சியோக்கோட அம்மா பாக்குறாங்க. அவங்களுக்கு சரியான ஷாக் ஆகுது. சியோக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் இதோட இவங்களுக்கு கதையை முடிச்சிரு, இல்லனா மறுபடியும் நம்ம லைஃப்ல கிராஸ் பண்ணிட்டே இருப்பானுங்க அப்படி இப்படின்னு மண்டை கழுவுது. ஆனா இருந்தாலும் சியோக் அவனையவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இவங்க அத்தனை பேத்தையும் முட்டறான். ஒரு கட்டத்துல அங்கிருந்து வெளியே போலான்னு பார்த்தா அவங்க அம்மாவும் பின்னாடியே வந்து நிக்கிறாங்க. சோ ஹீரோ ஹீரோயின் வர சத்தம் கேட்டோன்னு சியோக் அங்கிருந்து ஓடிடுறான். அங்க வர ஹீரோயினுக்கு இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற டனல்குள்ள சியோக் ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். ஏன்னா அங்க இருக்க டெரிட்டரி அவன் டச் பண்ணிருக்கான். சோ ஓடிட்டே இருந்தவன் டக்குன்னு நின்னு திரும்பி பாக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா விஷயம் பார்த்தா இத்தனை நாள் டெரிட்டரி மூலமா ஹீரோயின் தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் டைமா சியோக்கு அந்த டெரிட்டரி மூலமா ஹீரோயின் பேசுறான். நீயும் ஹீரோவும் யாரு என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இது என்னோட ஃபைனல் வார்னிங். இதுக்கு மேல எனக்கு நடுவுல நீங்க மந்தரவே கூடாது அப்படின்னு வார்ன் பண்றான். ஆனா நீங்க பண்றது தப்பு அப்படின்னு ஹீரோயின் தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவா. அதையெல்லாம் நம்ம சியோக்கு மதிக்கிற நிலைமையில இல்ல. சோ அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப்ல இருக்கிறவங்க கிட்ட நடந்த விஷயத்த ஹீரோயின் சொல்றா. அப்ப மாவோக்கி இருந்துட்டு இதுக்கு முன்னாடியும் டெரிட்டரிய பார்க்கக்கூடிய ஈவில் ஸ்பிரிட்டை நாங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். ஆனா இந்த டைம் அப்படி கிடையாது. இவன் டெரிட்டரி மூலமா எங்களையும் சென்ஸ் பண்றான். சோ இவனை என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு நார்மலா எல்லா ஈவில் ஸ்பிரிட்டும் அதுக்கு ஈக்குவலண்டா கொலவெறியில சைக்கோத்தனமா இருக்கிறவங்களோட பாடி தான் செலக்ட் பண்ணும். பட் சியோக்கை ஏன் செலக்ட் பண்ணிருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம மாவோக்கியோட பையன் இருந்துட்டு அவர் அந்த அளவுக்கு கொலகான்ல இருந்திருக்காரு. சோ அவரோட பிளைண்ட் ரேஞ்சை யூஸ் பண்ணி தான் அட்ராக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயத்த
சொல்றான். அப்ப நம்ம மோடாக் இருந்துட்டு, டே நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியலடா, இப்ப வரைக்கும் சியோக் யாரையுமே கொலை பண்ணல, ஆனா இப்பவே அவன் லெவல் 3 ஈவில் ஸ்பிரிட்டை விட கன கொடூரத்துக்கு இருக்கான், இந்த ஈவில் ஸ்பிரிட்டை எப்படி அவன் பாடி ஏத்துக்குச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வீகன் இருந்துட்டு, சில சமயம் இந்த மாதிரி விஷயம் நடக்கும், ஏன்னா நான் ஹீரோவோட பாடியை பொசஸ் பண்ணும்போது அவன் கோமாலையும் இல்ல, ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருந்தான், என்னுடைய பவர் அவன் பாடி ஏத்துக்குச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்ப நம்ம பாங்கு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் நீங்க ஏன் வெளியே நடமாற விட்டுருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பாங்கு கூட கனெக்ட் ஆயிருக்கிற, டே தயவு செஞ்சு நீ வாயை மூடிட்டு, உனக்கு நடக்கிறது எதுவுமே தெரியாது அப்படின்னு அவனை அமைதிப்படுத்திடுறாரு. சோ வீகன் இருந்துட்டு வேற ஆப்ஷனே கிடையாது, உங்களால எந்த அளவுக்கு சீக்கிரம் அவனை பிடிக்க முடியுமோ அவனை மொத்தமா லாக் பண்ணி சியோ கூட சேர்ந்து அந்த ஈவில் ஸ்பிரிட்டையும் சமன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த சியோ கூட அம்மாக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்கு. நம்ம ஹீரோ தான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க வர ஹீரோயின் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறா. இவங்க எக்ஸ்ட்ரீம்லி ஷாக்ல இருந்திருக்காங்க, சோ இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு டைம் அம்மாவை பார்த்துட்டு போறதுக்காக தான் சியோக் அங்க வந்திருப்பான். ஏன்னா இவனோட பழி வாங்குற வேட்டை தொடங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்களை பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ சொல்றான். பட் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அவங்க வீட்டு முன்னாடி இருந்த போலீஸ்காரங்க யாருக்குமே சிவியரா இன்ஜூர்ட் எதுவுமே ஆகல அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றான். இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது, சியோக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் இன்னும் சியோக்க ஃபுல்லா கண்ட்ரோல் கெடுக்கல, சோ நம்மளுக்கு இன்னுமே சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப நம்மளுக்கு சியோக்க தான் காட்டுறாங்க. அந்த கிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க ஹாஸ்பிடலுக்கு ஆப்போசிட் பில்டிங்ல தான் நின்னுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஹீரோயின் சொன்ன விஷயமும் அவங்க அம்மா சொன்ன விஷயமும் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதே சமயத்துல கரெக்டா வெள்ளமண்டச்சியும் அங்க வந்துடுறா. பேசிட்டே இருக்கும்போது அங்க டெரிட்டரி கிரியேட் ஆகுது. சியோக் அசால்ட்டா நகர்ந்து நின்னுறான். இத பாக்குற அவளுக்கு செம ஷாக் ஆகுது. சரி நீ எத்தனை நேரம் தான் இங்க நிக்க போற, போய் கிம்ம கொன்னுட்டு உன்னோட பழிய தீத்துக்கோ, உன்னோட ஒய்ஃபை கொன்னவனை கொல்றக்கு ஏன்டா இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு சொன்ன சியோக்கு செம காண்டாகுது. வெள்ளமண்டச்சியை புடிச்சு லாக் பண்றான். மகளை இன்னொரு டைம் என் ஃபேமிலி பத்தி பேசினா பாக்கறதுக்கு இன்னொரு கண்ணும் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப நம்மளுக்கு வெள்ளமண்டச்சி தான் காட்டுறாங்க. பக்கத்திலேயே வேங்கும் இருக்கான். அப்ப வெள்ளமண்டச்சி இருந்துட்டு இவனால அந்த லைட் மூலியமா அவங்களை சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றான். அதாவது டெரிட்டரி மூலியமா. ஆல்ரெடி நம்ம சியோக் டனல்குள்ள ஓடும் போது இவங்க வெளியிருந்து நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்திருப்பாங்க. சோ நம்ம வேங் இருந்துட்டு நம்ம நினைக்கிறதுக்கு மேல இவன் ரொம்ப வித்தியாசமாவும் பவர்ஃபுல்லாவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் வெள்ளமண்டச்சி இதை ஒத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க அம்மாவை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் பையன் ரொம்பவே சாஃப்ட் ஆயிட்டான், கண்டிப்பா மிஸ்டர் பார்க் இப்ப கொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் பதிலுக்கு வேங்கு, அப்படின்னா அவனை ஸ்ட்ராங்கா மாத்த வேண்டியது நம்ம கடமைமா, நம்மள டீம்மேட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்மளுக்கு பாங்கதா காட்டுறாங்க. பைபிள ரொம்ப சின்சியரா சமைச்சிட்டு இருக்கான். அதே டைம்ல அங்க இருக்கிற ஹீரோக்கு வீகன் கிட்ட பேசின விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. எப்ப இந்த ஈவில் ஸ்பிரிட் சியோக்க பொசஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஹீரோ கேட்டிருப்பான். அதுக்கு வீகன் இருந்துட்டு இவன் பார்க்க கொலை செய்ய முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்க சான்சஸ் இருக்கும், ஏன்னா முதல்லயே பொசஸ் பண்ணி தான் கண்டிப்பா பார்க்க கொன்றிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்பதான் ஹீரோக்கும் ஞாபகத்துக்கு வருது, சியோக்கோட கேஸ் ட்ரையலுக்கு வரும்போது அவர் மாத்தி பேசி இருப்பாரு. சோ கண்டிப்பா அந்த டைம்ல தான் பொசஸ் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க. இந்த சமயத்துல ஏதோ வெடிச்ச மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோவும் வந்து பார்த்தா நம்ம பாங்கு சிங்குக்குள்ள மூஞ்சியை விட்டு நின்னுட்டு இருக்கா. என்னடா ஆச்சுன்னு கேட்டா, அட சியோக்கோட அம்மாக்கு சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுமே ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கும் சேர்த்தி இந்த பிரஷர் குக்கர் சரியில்லையாட்டு இருக்கு, டமால்னு வெடிச்சிருச்சு, மூஞ்சி எல்லாம் ரொம்ப எரியுது, போற போக்க பார்த்தா அவங்க அம்மாக்கு பக்கத்து பெட்லயே நானும் போய் படுத்துக்கொண்டாட்டு இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். சரி விடு, நல்லதுதானே பண்ண ட்ரை பண்ண, பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ பாசிட்டிவா பேசும்போது அதையெல்லாம் மதிக்காம ஒரு 10 நிமிஷம் டைம் கூட மூஞ்சி ரொம்ப எரியுதுன்னு திருப்பி சிங்குக்குள்ள மூஞ்சி விட்டு நின்னுக்கிறான். இப்ப நம்மளுக்கு ஸ்டேஷன்ல இருக்க மோடாக்க தான் காட்டுறானுங்க. பக்கத்திலேயே போலீஸ் ஹெட், டே ஏதாவது பண்ணி தொலைடா, ரொம்ப பிரஷர் கொடுக்கறானுங்க அப்படின்னு கேட்டு இருந்தா நான் என்ன பண்றது, அவன் எங்க போனானே தெரியல அப்படின்னு மோடாக்கு புலம்பிட்டு இருக்கான். யூசுவலா நீ டாய்லெட் போறேன்னு சொல்லி தான் கிரிமினல் புடிச்சிட்டு வருவா, பாரு 2 டாய்லெட் ஃப்ரீயா தான் இருக்கு, போய் உட்காந்துட்டு வா அப்படின்னு சொல்றான். இவனுக்கு காண்டாகுது, வேற என்னடா பண்றது, சியோக்கு எப்படி தப்புச்சான்னு யாருக்குமே தெரியல, அங்க இருக்கிற கார்ட்ஸ் யாருக்குமே எந்த விஷயம் ஞாபகத்துக்கு இல்லன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஹெட் சொல்றான். இப்பதான் நம்ம மோடாக்கே ஒரு விஷயம் புரியுது, இந்த ஷார்ட் டைம்லயே இவ்வளவு பேரோட மெமரிய சியோக்கு எரேஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஹெட் இருந்துட்டு ஒரு வாரத்துக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எரேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு புலம்புறான். நம்ம மோடாக்கு இன்னும் டவுட் ஆயிருது, உண்மையை சொல்லி எந்த டேட்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எரேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதே டைம்ல மாவோக்கி, ஜாங்கு, ஹீரோயின் 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சியோக்கு வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில. அப்பதான் ஜாங் ஒரு விஷயத்த சொல்றான், என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஒருவேளை அங்க போறக்கான சான்சஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்கிற இவங்களுக்கும் கன்ஃபார்ம் ஆயிருது. சரின்னு ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி எங்கடா ஹாஸ்பிட்டல் இருக்கியான்னு கேட்டான். அவன் அப்பதான் பாங் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கான். சோ இவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம பாங்குக்கு ஈவில் ஸ்பிரிட்டோட ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருது. என்னடா சியோக்க கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். இல்ல இல்ல, இது ஃபெமிலியரான ஸ்மெல், இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம் அப்படிங்கிற புலம்பிட்டு இருக்கும் போதே மோடாக்கு நம்ம ஹீரோ கால் பண்றான். சியோக்கோட கேஸ் ட்ரையலுக்கு வரக்கு முன்னாடி நாள் ஒரு ஆள் சியோக்க வந்து இங்க மீட் பண்ணிருக்காங்க, பட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே எரேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான்.
சொல்றான். அது மட்டும் இல்லாம சியோக் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள் யாரோ ஜெயில இருக்கிற கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்திருக்காங்க. பட் இங்க இருக்க கார்ட்ஸ்க்கு எந்த விஷயமும் ஞாபகத்துக்கு இல்ல. அதுக்கப்புறம் தான் சியோக்கு அன்கான்சியஸா இங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். சோ நடந்த இத்தனை விஷயத்தையும் கேள்விப்பட்டோன்னே இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரே ஆள் வேங் தான். சியோக் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமே வேங் தான் அப்படின்னு தெரிய வருது. அதே டைம்ல நம்ம ஹீரோக்கு வீகன் சொன்ன விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா கிம்ம மர்டர் பண்ற சான்ஸ் கிடைச்சும் கொலை பண்ணாம விட்ட சியோக் இப்ப இந்த அளவுக்கு கொடூரமா மாறி இருக்கானா யாரோ அவனை ட்ரிகர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சோ இது அத்தனை விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது வேங். ஹீரோக்கு இன்னும் ஹாஸ்பிடல்ல ரீச் பண்றதுக்கு 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. அதுக்குள்ளே பாங்கு ஸ்மெல் ஹெவியா இருக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். சோ ஹீரோ எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறான். வேங்கும் அவனுடைய டீம் இந்த ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க அப்படின்னு. அப்படின்னா சியோக்கோட அம்மாக்கு ஆபத்து அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. அதே டைம்ல ஹாஸ்பிடல்ல இருக்கிற சியோக்கோட அம்மாக்கு சர்ஜரி ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா வேங்கும் உள்ள பூந்தறான். அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாத்தையும் பவரை யூஸ் பண்ணி கண்ணா பின்னான்னு அடிச்சு போட்டுறான். பின்னாடியே வெள்ளம் மண்டச்சியும் தான் வரா. ஆமா இவங்க அம்மாவை கொல்றனால அவன் மாறுவான்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வேங் கிட்ட கேக்குறா. பட் வேங் இருந்துட்டு அவனுக்கு வாழ்க்கையில இருந்தது 2 பேர், ஆல்ரெடி ஒருத்தங்களை இழந்துட்டான், மீதி இருக்கிறவங்களும் இழந்தாதான் அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு ஃபிட் பண்ணி இந்த ஆக்சிஜன் டியூபை கழட்டி விட்டுறான். இந்த டைம்ல கரெக்டா ஹீரோவும் பாங்கும் ஹாஸ்பிடல் ரீச் பண்ணிடுறாங்க. அப்போ அங்க டெரிட்டரியும் கிரியேட் ஆகுது. வெள்ளம் மண்டச்சி இருந்துட்டு நம்மளுக்கு டைம் இல்ல, ஃபர்ஸ்ட் இவங்க அம்மா கதையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்றா. பட் வேங் அலோவ் பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா சியோக்னால டெரிட்டரி மூலியமா என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். சோ நம்ம இப்ப கொன்னோம்னா மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த கேப்ல வேங்கும் வெள்ளம் மண்டச்சியும் ஹாஸ்பிடலுக்கு அலாரத்தை ஆன் பண்ணி விட்டுறாங்க. சோ அங்க இருக்க பேஷன்ஸ் எல்லாம் பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இவங்களை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா பாங் இருந்துட்டு இவங்க அம்மாவை காப்பாத்துறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆபரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு வந்துடுறான். பட் இவங்க பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல மாவோக்கி ஹீரோயின் ஜாங் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. சோ நம்ம மாவோக்கி அவங்க அம்மாக்கு ஆக்சிஜன் பைப்பையும் மாட்டி விட்டு இவங்க பவர் யூஸ் பண்ணி அவங்களை ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவும் போல மாவோக்கியோட மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. இத பாக்குற பாங்கும் ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சேவ் பண்றதுக்கு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க அம்மாவோட பல்ஸும் நார்மல் ஆயிருது. இப்பதான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த டைம்ல மோடாக்கு இப்பதான் ஜெயில இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. சோ இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டே இருக்கும் போது ஜெயில இருக்கிற கைதி வந்து மோடா கிட்ட பேசலாம். அப்ப மோடாக்கு வந்துட்டு ஏன்டா எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்றது, அடிக்கடி உள்ள வரக்கூடாது, எத்தனை டைம் சொன்னாலும் கேட்க மாட்டேயாடா அப்படின்னு சொல்லி பவரை யூஸ் பண்ணும் போது அவன் கழுத்துல இருக்கிற டேட்டூவை பாத்துறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த லாண்டரி கடையில இருந்து எஸ்கேப் பண்ணவனும் இதே டேட்டூ தான் போட்டிருப்பான். எங்கடா போட்ட இந்த டேட்டுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல நம்ம மோடாக்கு இருந்துட்டு இப்ப ஜெயில பார்த்துட்டு அந்த கைதியோட போட்டோவையும் இதுக்கு முன்னாடி ஹவுசிங் ஸ்கேம்ல சூசைட் அட்டம் பண்ணி இறந்த சிஓ லீ செங்கோட போட்டோவையும் தான் வச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்துட்டு இவங்க கேங்க RRG மென்ஷன் பண்றாங்க. ரெட் ரோஸ் கேங். இந்த கேங்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தா தான் இறந்து போன சிஓ லீ செங். அவரோட டேட்டூல 4 ஸ்டாரும் நம்பர் 1 அப்படிங்கறது மென்ஷன் ஆயிருக்கு. சோ இதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கப்படுற ரேங்கிங். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி டைசன் கேங் விழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேங் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கானுங்க. இப்ப இந்த ஹவுசிங் ஸ்கேம்ல மாட்டினால இந்த கேங்க சேர்ந்த நிறைய பேர் உள்ளதா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். சரிடா இந்த டேட்டூ எல்லாம் எங்கடா போடுறாங்கன்னு கேட்டா அந்த லீ செங் நடத்திட்டு இருந்த ஒரு ஹோட்டல்ல தான் இந்த டேட்டூ இல்லீகலா பண்ணிட்டு இருக்காங்க. இத நடத்திட்டு இருக்கிறது டாமி அண்ட் டேவிட் அப்படின்னு 2 பேரோட விசிட்டிங் கார்டையும் கொடுக்கறான் ஜூனியர் டிடெக்டிவ். பட் ஹீரோ கண்டுபிடிச்ச டிராயிங்ல இருந்தது நம்பர் 37. அவனை தான் இவங்க கண்டுபிடிச்சாகணும். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மாவோக்கி மாறு வேஷத்துல வராங்க. கூடயே ஹீரோயின் இருக்கா. அதாவது மாவோக்கிக்கு டேட்டூ போடுற மாதிரி வந்து இவங்க மெமரியை ரீட் பண்றதா இவங்க பிளான். நம்ம மாவோக்கி வேற ஏண்டி அடிக்க சொன்னா கூட அடிச்சிடலாம், இந்த விக் எல்லாம் வச்சுட்டு தலையெல்லாம் சொரியுதுடி அப்படின்னு புலம்பிட்டே வந்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் இருந்துட்டு இங்க மேனேஜர் 2 பேர் இருக்காங்க, டாமி டேவிட். இவங்க மெமரியை ரீட் பண்ணி யார் 37 நம்ம கண்டுபிடிக்கணும், சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஒருத்தன் டோர் ஓபன் பண்றான். நல்லா ஸ்கார்ஃப் கட்டின அரபிக் அமீபா மாதிரி இருக்கான் ஆளு. நாங்க இப்போதைக்கு எந்த புது கஸ்டமரையும் எடுத்துக்க வேண்டாம்னு ஐடியா பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு லூசு பையன் எங்க பார்லர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். இருந்தாலும் நீங்க வந்துட்டீங்க. பட் டாமி அவைலபிளா இல்ல, அவனுக்கு பதிலா நான் வேணா உங்களுக்கு டேட்டூ போட்டுட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நீங்க உங்க ஃபேவரட்டான பெக்கி தான் டிராயிங் போடணும்னு ஆசைப்பட்டீங்களாமா, நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன். சோ உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டீங்கன்னா ரைட் சைட் பட்டாக்ஸ்ல இந்த டேட்டூ போட்டு விட்டுரு அப்படின்னு சொன்னா மாவோக்கிக்கு செம கார்ட் ஆகுது. அப்ப அவன் ஒரு ட்ரெஸ் கொடுக்குறான், இதை போட்டுட்டு வந்தாதான் டேட்டூ போட முடியும்னு சொல்லிட்டு இதை வாங்குறங்க பேர்ல அவன் கையை டச் பண்ணி ஏதாவது தெரியுதான்னு பாக்குறா ஹீரோயின். பட் எந்த டீடைலும் இல்ல. அப்ப மாவோக்கி இருந்துட்டு பரவாயில்ல நாங்க டாமி வர வரைக்கும் வெயிட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது ஒரு மொட்டையன் வரான். இவன் தான் டாமி. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு டே நீ பாங் பால் தானே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு மண்ட மேல கையை வச்சு விஷனை பாக்குறா. சோ இப்பதான் அந்த 37 டேட்டூவை பயவுல எரேஸ் பண்ணிருக்கா. அந்த டேட்டூவை எரேஸ் பண்ணவனும் உள்ள இருந்து வெளியே வரான். என்ன தம்பி உன்னை பார்க்கலாம் தான் நீ பாட்டு கண்டுக்காம போற, ஒரு வெளியே எரேஸ் பண்ணிட்டு டேட்டூவை நீ தானே அந்த ரெட் ரோஸ் கேங் நம்பர் 37 அப்படின்னு இவ கேட்ட உடனே அங்க தலைவரிக்க ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோயினும் அவனை லாக் பண்ணிடுறா. சோ இவ பவரை யூஸ் பண்ணி அவனை மயக்கம் போட வச்சுட்டு அவன் மெமரியை ரீட் பண்றான். அதுல லிம் ஜே யோல் அப்படிங்கிற நேம் அடிபடுது. அவன் தான் இந்த மணி லாண்டரிங்ல வர பணத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கிறது. இந்த
ஹவுசிங் ஸ்கேம்ல அவனும் இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. திருப்பியும் அவன் மெமரியை பார்த்தா அன்னைக்கு நம்ம ஆளு கடையில இருக்கும்போது இவன் தான் அந்த டீடைல எரேஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா போய் ஒரு ஆளை மீட் பண்ணிருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, இந்த கம்பெனியோட சிஇஓ லீ சங். இதுக்கு முன்னாடி சூசைட் அட்டம் பண்ணி இறந்துட்டான்னு சொன்னாங்களா, அவனே தான் இவன். சோ இவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். சோ நம்ம ஆளுங்க மீட்டிங் போட்டு இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மோடாக் இருந்துட்டு இவன் பாடி ஒரு கார் எரிஞ்சு போன இடத்துல இருந்தா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ப்ராப்பரா இவனை ஐடென்டிஃபை பண்ண முடியல, அட்டாப்சிலையும் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இது சம்பந்தமா வெள்ளமண்டசி நிறைய பேர் அடிச்சு கொண்டிருக்கா, அவங்க மெமரியும் ரீட் பண்ணிருக்கா. கண்டிப்பா இந்த லீ சங் உயிரோட இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும், அவங்களும் தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம புடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சியோகோட அம்மாக்கு டிஸ்சார்ஜ், அதனால எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப நம்ம மாவோக்கிக்கு அந்த டாட்டூ பார்க்கும்போது ஏதோ ஒரு ஞாபகத்துக்கு வருது. நம்மளுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி மாவோக்கியோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். மாவோக்கி ரொம்பவே நர்வஸா ஓடிட்டு இருக்காங்க. டே மோடாக்கு எங்கடா இருக்க, நான் தனியா இருக்கேன்டா அப்படின்னு புலம்புறாங்க. மோடாக்கு நான் வந்துட்டே இருக்கேன், நீ லூசுத்தனமா எதையும் பண்ணிராத அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு கட்டத்துல இந்த 37 டாட்டூ போட்டவன 4 பேர் சேர்ந்து அடி கொன்னு எடுத்துட்டு இருக்காங்க. சோ மாவோக்கியும் அங்க வந்துடுறாங்க. இப்பதான் தெரியுது அடிச்சிட்டு இருந்தவன் ஒரு ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு. அவன் மாவோக்கி அடிக்கலான்னு வந்தா மாவோக்கி ரொம்ப நேரம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவனையும் அடிச்சிடுறாங்க. கோவமானவன் கத்தி எடுத்துட்டு வரா, மாவோக்கிய போட்டு தள்ள கரெக்டா நம்ம மோடாக்குள்ள வந்துடுறாரு. அங்க இருந்த ஒவ்வொருத்தனையும் போட்டு போலன்னு பொளந்து எடுத்துடுறாரு மோடாக்கு. சோ 37 டாட்டூ குத்தனவனுக்கு நல்ல வயித்துல கத்தி இறங்கி இருக்கு. மாவோக்கி ஐயோ ப்ளீட் ஆகுதேன்னு தடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஹீலிங் பவர் இருக்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பாக்குற மோடாக்குமே சரி ஷாக்கு. ஒரு கட்டத்துல அவனை ஹீல் பண்ணி காப்பாத்தினதே நம்ம மாவோக்கி தான். அதுக்கு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிருப்பாங்க. சோ இந்த விஷயத்தை தான் இப்ப நினைச்சு பாக்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சியோகோட அம்மா தான் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கதான் ஹீரோவும் ஹீரோயும் நின்று இருக்காங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரே ட்ரம் கார்டு லீ சங் தான். சோ எப்படியாவது அவனை புடிச்சாதான் பேங்க் பத்தின விஷயமும் நம்மளுக்கு தெரியும், இந்த ஹவுசிங் ஸ்கேம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றான். இவங்க இதை பேசிட்டே இருக்கும்போது நம்ம பாங்க காட்டுறாங்க. பைபுல கிம் அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மோடா கால் பண்ணி டேய் தூங்காம வாட்ச் பண்ணிட்டு இருக்கா, நானும் மாவோக்கி வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, பாஸ் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்ணையும் கூட சிமிட்டாம உட்காந்துட்டு இருக்கேன், என் கண்ணுல இருந்து ஒருத்தன் தப்பிக்க முடியாது அப்படின்னு டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கான். சரி ஓகே உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டா தலை ஆமான்னு சொல்லுது, மனசு வேண்டான்னு சொல்லுது. இல்ல பாஸ் வேண்டாம், சாப்பாடோட ஸ்மெல் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஈவில் ஸ்பிரிட்ட மறந்துடுவேன் அப்படின்னு டைலாக் விடுறான். அப்ப மோடா கிட்ட உனக்கு பிடிச்ச ஃபுட் தான் வாங்க போறேன்னு சொன்ன உடனே ஐயோ தயவு செஞ்சு வாங்கிட்டவங்க வயிறெல்லாம் கியாமுயான்னு கத்துது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறான் ஓப்பனா. சோ இப்படி பேசிட்டே இருக்கும் போது இவனுக்கு ஈவில் ஸ்பிரிட்டோட ஸ்மெல் அடிக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கான் பாங்கு. இப்ப நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் காட்டுறாங்க. ஆல்ரெடி அங்க இருந்தவங்க எல்லாம் அன்கான்சியஸ்ல கிடக்குறாங்க, கண்ணா அப்படின்னா அடிச்சு போட்டுருக்காங்க. சோ பார்க்குக்கு முன்னாடி வெள்ளமண்டசி தான் வந்து நிக்கிறா. அதே நேரத்தில் நம்ம சியோக்கு அவன் ஒய்ஃபோட செரிமனி நடந்த இடத்துல தான் இருக்காரு. அப்ப கரெக்டா நம்ம வேங்கு பார்க்க லாக் பண்ணி டெரிட்டரி மூலியமா சியோக்கு காட்டுறான். பார்க்க உன் ஒய்ஃபை கொன்னவன் ரொம்ப இன்னசென்ட் நீ நினைச்சிட்டு இருக்க, என்ன பண்ணலாம், கொல்லலாமா இல்ல உயிரோட உற்றலாமா அப்படின்னு கேக்குறான். நம்ம சியோக்கு கொலகாண்ட் ஆகுது. அதே நேரத்துல அவங்க டெரிட்டரியில இருக்கிறனால இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் வருது. மோடாக்கு இருந்துட்டு இது நம்மளுக்கு வச்ச ட்ராப்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் ஹீரோயின் இது நம்மளுக்கு வைக்கல, அவனுக்கு சியோக்கு அங்க வர வைக்க ட்ரை பண்றானுங்க. சியோக்கு முன்னாடி போய் நடக்கிறத நம்ம நிறுத்தியே ஆகணும், பார்க் இப்ப அவங்க கையில இருக்கா அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப பார்க்க ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம சியோக்கும் அங்க வந்துடுறான். பார்க்கோட மெமரியை ரீட் பண்ணா சியோக்கோட ஒய்ஃப் என்னை கொல்லாத அப்படின்னு கெஞ்சி இருப்பாங்க. இருந்தாலும் பார்க்க கதற குத்தி இருப்பான். அந்த விஷயம் தான் இவனுக்கு தெரியுது. சோ கொலை பண்ணது நீ தாண்டா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவனை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறான். ஹீரோயினும் வந்துடுறா. அவன் உன் ஒய்ஃபை கொல்லல, நான் சொல்றத நம்பு, உன்னை தேடி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பத்தியா வேங்கு, அவன் தான் அவன் பவரை யூஸ் பண்ணி இவனை கொல்ல வச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பார்க்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் இதெல்லாம் கேட்க விட மாட்டேங்குது. இவன் தான் கொன்னா, நீ தான் விஷன் பார்த்தில, இவனை கொல்லு அப்படின்னு சொல்லுது. அப்போ பார்க்கும் தயவு செஞ்சு என்னை விட்டு, நான் கொல்லல அப்படிங்கிற மாதிரி பேசுவான். ஏண்டா இதே மாதிரி தாண்டா என் ஒய்ஃபும் கெஞ்சனா, நீ விட்டையடான்னு சொல்லிட்டு கோழி தலையை திருப்பற மாதிரி பார்க்கோட கதையை முடிச்சிடறான். அது மட்டும் இல்லாம இவனோட பவர் யூஸ் பண்ணி ஹீரோயின் 2 பேத்தையும் தெரிக்க விட்டுறான். ஆனா பாவம் ஹீரோயின் விழுந்த இடத்துல ஒரு பெரிய ராட் இருக்கு, அது இவன் உடம்புல ஏறி வெளியே வந்துருது. இந்த டைம்ல சியோக்கு பார்க்கோட சோலையும் எடுத்துக்கிறான். சோ பயபுள்ள இன்னும் பவர்ஃபுல் ஆயிட்டான். இத பாக்குற வேங்குக்கும் வெள்ளமண்டச்சிக்கு செம ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் தான் அவன் கொல்லலன்னு சொன்னேன்ல, நாங்க சொல்றது நீ கேட்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி டைலாக் விடுறான். பதிலுக்கு பார்க்கு நான் ஆல்ரெடி உங்க 2 பேத்துக்கு ஃபைனல் வார்னிங் கொடுத்திருந்தேன், இதுக்கு மேல என் வழியில குறுக்க வரக்கூடாதுன்னு, நீங்களும் கேட்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி பவரை யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.